ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டி என்பிசி. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது 10th சிவிக்ஸில் 5வது படமான இந்தியாவின் சர்வதேச உறவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடியே 10th முதல் 4 பாடங்கள் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஸ்ட் லெசன். இந்த இந்தியாவின் சர்வதேச உறவுகள் அப்படின்றது நமக்கு பாலிட்டி சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பிக்காக இருக்காது. ஆனால் அதனால் வந்து இது முக்கியமாக இல்லாத லெசனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரொம்பவே முக்கியமான லெசன். இந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் ரொம்ப முக்கியமான கண்டென்ட்ஸ். ஓகேங்களா? புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தகவலும் நமக்கு தேவையில்லை, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த லெசனில் இருக்குது. இதிலிருந்து கேள்விகள் அப்படின்றது நிச்சயமாக வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்டு கொண்டே இருக்குது. ஒவ்வொரு எக்ஸாம்லையும் மினிமம் ஒரு கொஸ்டினாவது இந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் டாபிக். இது நீங்கள் பாலிட்டியாகவும் எடுத்துக்கலாம், ஜியாகிரஃபியாகவும் எடுத்துக்கலாம், எக்கனாமியாகவும் எடுத்துக்கலாம். ஸோ 3 டாப்பிக்லேயுமே இந்த ஒரு லெசன் அப்படின்றது உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த கிளாஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹேசைட் அவருடைய மேற்கோள் வந்து பாருங்கள். ஹேசைட் அவருடைய மேற்கோள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரதிருஷ்டம், அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமே ஆனால் அதைவிட ஆசீர்வாதம் வேறு இல்லை. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்கன்னா நமக்கு எந்த ஒரு இம்சையுமே இருக்காது. ரொம்ப சந்தோஷமாக அவங்கள நம்மளும் நல்ல ஒரு நட்புணர்வோடு பழக முடியும். இது நமக்கு வேணுன்ற ஹெல்ப் அவங்க செய்வாங்க, அவங்களுக்கு வேணுன்ற ஹெல்ப்பை நம்ம செய்வோம். ஸோ நல்ல ஒரு நட்புறவு அப்படின்றது இருக்கும். இதுவே வந்து ரொம்ப மோசமான ஆளுங்களாம் வந்து அமைஞ்சிட்டாங்கன்னு வைங்க, குடும்பப்படி சண்டை போடுற மாதிரி ஆளுங்க வந்து அமைச்சிட்டாங்கன்னா டெய்லி வந்து பெரிய இம்சையாக தான் இருக்கும். நம்ம நிம்மதியாக அந்த இடத்துல வாழவே முடியாது. ஒன்றா எப்படா அவன் காலி பண்ணிட்டு போவான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம ஐயோ இம்சை தாங்கவே முடியல, நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து டெய்லியுமே நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஒரு நாடாக பார்க்கும்போது அதுக்கு வேறு வழியே கிடையாது. அந்த இடத்துல இருந்து தான் ஆகணும், அந்த அவஸ்தையை பட்டு தான் ஆகணும். அதனால தான் வந்து ஒரு மோசமான அண்டை நாடு அப்படின்றது ஒரு துரதிருஷ்டம். இப்போ நமக்கு பாகிஸ்தான் மாதிரி. அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமே ஆனால் அதைவிட ஆசீர்வாதம் அப்படின்றது வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றது ஹேசைட் அவருடைய மேற்கோள். ரொம்பவே முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. பிரதமர் அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட நம்ம நிறைய பேர்த்த சார்ந்து தான் இருக்கும். ஓகேங்களா? என்கிட்ட பணம் இருக்குது அதனால் என் தட்டில் வந்து சோறு வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த சாப்பாட்டை உருவாக்குறதுக்கு எவ்வளோ விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. அதற்கப்புறம் அது சேல்ஸ் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹோல்சேல் பார்ட்டிகிட்ட போகும், அதுக்கப்புறம் ரீட்டைல்கிட்ட வரும், அதுக்கப்புறம் தான் நம்ம வாங்கி நம்ம தட்டில் போட்டு சாப்பிட முடியும். அதை கூட வந்து பொங்குறதுக்கு உங்களுக்கு கேஸ் வேணும். அந்த கேஸ் இது பண்ணுறதுக்கு நிறையா கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வந்து நம்ம யாரையுமே எதிர்பார்க்காமல் செய்ய முடியாது. ஆனால் முழுக்க இன்னொருத்தரங்களை எதிர்பார்த்துக்கிட்டேவும் நம்ம இருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ முழுக்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து இலங்கை பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் டிபெண்ட்டாக இல்லாமையே இருக்க முடியாது, அதற்காக டிபெண்ட்டாகவே இருக்கக்கூடாது. அதை தான் வந்து ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காரு. நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம். இந்தியா அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருந்தாலும் ஏராளமான அண்டை நாடுகளுடன் சூழப்பட்டிருப்பதால் அந்நாடுகளுடன் நட்புறவு மற்றும் நல்ல உறவினை பராமரித்து வருகிறது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிலப்பகுதியில் நம்ம 7 நாடுகள் கூட நம்மளுடைய எல்லையை பகிர்ந்துக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 நாடுகளுக்கு கூட கடல் வழி எல்லையை பகிர்ந்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 9 அண்டை நாடுகள் இந்தியாவுக்கு இருக்குது. அந்த நாடுகள் என்னென்ன? வடமேற்கு திசையில் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டான், கிழக்கில் வங்காளதேசம், தூர கிழக்கில் மியான்மர், தென்மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவு, அதே மாதிரி தென்கிழக்கில் இலங்கை. ஸோ இப்படி 9 அண்டை நாடுகளோட இந்தியா இந்த நட்புணர்வு வந்து இது பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு நாடு மிஸ் ஆகுது, எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். ஸோ இப்போ இந்த இருக்கக்கூடிய அண்டை நாடுகளுக்கு என்னென்ன மாதிரி உதவிகள் இந்தியா செய்யுது, என்னென்ன மாதிரி விஷயங்களை வந்து நம்மளுடைய உறவை மேம்படுத்திக்கிறதுக்காக என்ன மாதிரி சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்ற அண்டை நாடுகள்கிட்ட செய்யுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைந்த நம்ம வந்து ஒன்லி கிவன் மட்டும் இருக்க முடியாது இல்லையா? நம்ம நாடுக்கும் தேவை இருக்குது. நம்ம நாடும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆங்கிள்லேயும் ஒரு வளர்ந்த நாடான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாடு தான். அப்போ டெக்னாலஜி சப்போர்ட்டு, நம்மளுடைய இராணுவ வலிமையை கூட்டுறதுக்கான சப்போர்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைந்த நாடுகளிடம் இருந்து நம்மளும் பெறுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்ம மற்ற நாடுகள்கிட்ட இருந்து, வளர்ச்சி அடைந்த நாடுகள்கிட்ட இருந்து நம்ம வாங்குகிறோம். அதே மாதிரி
நம்மளுடைய அண்டை நாடுகளுக்கு நம்ம என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்றது அடுத்தடுத்து வரும், பார்த்துக்கலாம். இந்த லெசனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேப்போட மேட்ச் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா மறக்கவே மறக்காது. எல்லாமே உங்களுக்கு மேப் ரிலேட்டடாக உங்களுக்கு வரும். இந்தியாவும் அதன் அண்டை நாடுகளும் நம்ம பார்த்தது தான். வடமேற்கில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான், வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டான், கிழக்கில் வங்காளதேசம், தூரக்கிழக்கில் மியான்மர், தென்கிழக்கில் வந்து இலங்கை, தென்மேற்கில் மாலத்தீவு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திசையில் தான் நம்ம அண்டை நாடுகள் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 9 அண்டை நாடுகள் கூட நம்ம எல்லையை பகிர்ந்திருக்கோம். 2 கடல் வழி, மற்ற 7 வந்து பார்த்திங்கன்னா நிலவழி. நம்ம தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சீனா வந்து 14 நாடுகள் கூட வந்து பார்த்திங்கன்னா நிலவழி எல்லையை பகிர்ந்திருக்கு. அதே மாதிரி ரஷ்யாவும் வந்து பார்த்திங்கன்னா 14 நாடுகளுடன் நிலவழி எல்லையை பகிர்ந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ சீனாவும் ரஷ்யாவும் அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தனது நில எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் உள்ள அந்த உறவு என்னன்றதை பார்க்கலாம். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு அந்த போர்த்திறம் சார்ந்த விஷயங்களை வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ போர்த்திறம் எப்படி வந்து நம்ம போர்த்திறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாட்ட இருந்தும் அமெரிக்காட்ட இருந்து சப்போர்ட் எடுக்கிறோமோ அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. போர்த்திறம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் இந்தியாவிற்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே நடந்திருக்கு. ஸோ அந்த ஒப்பந்தத்துடைய பேர் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படின்றது தான். ஸோ நமக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான உறவு இப்போ சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் வந்துதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா. அது சிந்து சமவெளி நாகரிக காலத்திலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான அந்த உறவு அப்படின்றது இருந்திருக்கு. ஸோ கனிஷ்கர் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா குசான குல பேரரசன் 2ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த வட இந்திய பேரரசன். ஓகேங்களா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய ஆசியாவுடைய ஆப்கானிஸ்தான் ஆகட்டும், தஜிகிஸ்தான் ஆகட்டும், உஸ்பெகிஸ்தான் ஆகட்டும் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி நாடுகள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எல்லையை வந்து அவருடைய அரசாட்சி செய்யக்கூடிய அந்த எல்லையை வந்து விரிவுபடுத்தியவர் அவர். ஸோ அவரோட காலத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் அந்த ஆப்கானிஸ்தானுக்குமான உறவு அப்படின்றது அங்கேருந்தே இருக்குது. எப்போ 2ஆம் நூற்றாண்டுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிங்க்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அவருடைய காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பௌத்த சமயத்தை ஆதரித்து பேசியவர் தான். ஸோ அதனால் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்திய சமய பரப்பு குழுக்கள் சீனா, மத்திய ஆசியா மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு தங்கள் மதத்தை பரப்ப சென்றனர். ஏன்னா அவரே வந்து பார்த்திங்கன்னா கனிஷ்கரே அவர்களே உங்களுக்கு பௌத்த சமயத்தை ஆதரித்தவர் தான். இந்த கண்டென்ட் ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா. நோட் பண்ணிக்கங்க. பலுசிஸ்தான் தற்காலத்திய பாகிஸ்தானின் எல்லைப்புற மாகாணம். பகுதியை சார்ந்த கான் அப்துல் கபார் கான் இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தின் முக்கிய தலைவரும் இந்திய தேசிய காங்கிரசின் தீவிர ஆதரவாளரும் ஆவார். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானை வந்து அந்த பிரிவினைக்கு டைமில் வந்து அவர் சொன்ன வார்த்தைகள், உதிர்த்த வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை வந்து ஓனாய்க்கிட்ட நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்றது. ஓகே. ஸோ மனசு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அவர் சொன்ன வார்த்தை எங்களை ஓனாய்க்கிட்ட நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்ட்டு. இன்னொன்று அவர் மகாத்மா காந்தி அவருடைய ரொம்ப நெருங்கி இருந்தவர். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்தியாவின் எல்லை காந்தி. ஓகேங்களா. இந்தியாவுடைய எல்லை காந்தி அப்படின்னு போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஓகேங்களா. கான் அப்துல் கபார் கான் அவர்கள் தான் இந்தியாவின் எல்லை காந்தி என்று போற்றப்படக்கூடியவர். இந்தியாவிலேயே பாரத ரத்னா அவார்டு அண்டை நாட்டவர் வந்து அண்டை நாட்டவர்னு சொல்கிறதோட வந்து ஒரு வெளிநாட்டவருக்கு முதலாக வந்து பாரத ரத்னா அவார்டு இந்தியாவில் யாருக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கான் அப்துல் கபார் கான் அவர்களுக்கு தான். 1987ஆம் ஆண்டே வந்து பார்த்திங்கன்னா முதலாக ஒரு வெளிநாட்டவருக்கு இந்தியாவால் வழங்கப்பட்டது பாரத ரத்னா அவார்டு, அது இவருக்கு தான். ஓகேங்களா. ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1990 உங்களுக்கு நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 1980 வந்து பார்த்திங்கன்னா மதர் தெரசா வாங்கியிருப்பாங்க. பட் வந்து அவங்க இயல்பு குடியுரிமை மூலம் இங்கே குடியுரிமை வாங்கினதுனால அவங்க வெளிநாட்டவர் நம்ம சொல்ல முடியாது. ஸோ வெளிநாட்டவராக முதல்ல பாரத ரத்னா வாங்கினது இவர் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம ஹீரட் மாகாணத்தில் சல்மா அணையை வந்து இந்தியா தான் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு கட்டியே கொடுத்தது. அந்த டேமுடைய பேரே இன்னொரு பேரே வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் டேம் அப்படின்றது தான் இந்த சல்மா அணையுடைய பேரே. ஓகேங்களா. நம்ம தான் அதை ஆப்கானிஸ்தானுக்கு கட்டி கொடுத்துருக்கோம்.
ஸோ இது வந்து மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் ஆரஞ்சு கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இதெல்லாம் காமனாக வரக்கூடியது தான். ஜஸ்ட்டு பார்த்துங்க, இந்த எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் பாயிண்ட் எடுத்துக்கங்க, ஓகேங்களா, நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தன்னுடைய அண்டை நாடுகளுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி பயில்வதற்காக வந்து உதவித்தொகை கொடுக்கறது, அந்த நாட்டுடைய பொது சுகாதார விஷயங்களை வந்து அதற்கான உதவிகள் செய்கிறது, இதெல்லாமே வந்து ஜென்ரலாகவே வந்து இந்தியா அனைத்து அண்டை நாடுகளுக்குமே செய்யக்கூடியது தான். அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் இந்தியா முதலீடும் செஞ்சிகிட்ருக்கு. இதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானில் விளையாட்டு திறமையை பறைசாற்றும் விதமாக காந்தஹார் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கட்டியுள்ளது. ஈவன் வந்து ஆப்கானிஸ்தானுடைய கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு இங்கே இந்தியாவில் வந்து கோச்சிங் கொடுத்ததெல்லாம் இருக்குது, ஓகேங்களா. இங்கே வந்து ட்ரைனிங் செஷன் அவங்க எடுத்துக்கிட்டதெல்லாமே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அவங்களுடைய விளையாட்டு திறமையை பறைசாற்றும் விதமாக காந்தஹார் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை இந்தியா கட்டியுள்ளது. அதுபோக மகளிர் சுயவேலை அந்த இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியும் அங்கே ஆப்கானிஸ்தானில் இந்தியா கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான அந்த சர்வதேச உறவு அப்படின்றது. அடுத்து இந்தியாவும் வங்காளதேசமும். இந்த வங்காளதேசம் அப்படின்றது 1971 உருவான ஒரு நாடு தான். அதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அது கிழக்கு பாகிஸ்தானாக தான் இருந்தது, ஓகேங்களா. ஸோ பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக தான் வந்து வங்காளதேசம் இருந்தது. 1971 தான் இந்திரா காந்தி அம்மையார் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கும்போது மேற்கு பாகிஸ்தானில் தான் வந்து மெஜாரிட்டி பீப்புள்ஸ் இருந்தாங்க, அங்கே தான் அவங்களுடைய நிர்வாகம் இருந்தது. அதனால் அவங்களுடைய டைரக்ட் அந்த அப்ரோச் அப்படின்றது அந்த பகுதியில் தான் இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பாகிஸ்தானில் ஒரு வளர்ச்சியான ஒரு விஷயமே முன்னெடுத்து கொண்டு போகலை, ஓகேங்களா. ஸோ இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த மக்கள் வந்து தனக்கு நாட்டுக்கு வந்து சுதந்திரம் வேணும் அப்படின்ற அடிப்படையில் போராட்டம் செய்து அதற்கு வந்து இந்தியா சப்போர்ட் பண்ணி தான் வந்து அவங்களுக்கு சுதந்திரம் அப்படின்றது 1971 கிடச்சிது. அதே மாதிரி வங்காளதேசத்துடைய சுதந்திரத்தை முதல் அங்கீகரித்த நாடு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான். இன்னொன்று, வங்காளதேசத்துக்கு கூட தான் இந்தியா மிக நீண்ட எல்லையையும் பகிர்ந்து கொள்ளுது, ஓகேவா. எத்தனை கிலோமீட்டருக்கு பகிர்ந்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4096.7 கிலோமீட்டர் நீளம் கொண்ட மிக நீண்ட நிலப்பரப்பை எல்லையாக இந்தியா வங்காளதேசத்தோடு பகிர்ந்து கொள்கிறது. அதே மாதிரி இந்தியாவுடைய அகர்தலாவுக்கும் வங்காளதேசத்துடைய அகவுராவிற்கும் இடையேயான ரயில் போக்குவரத்து இணைப்பிற்கான ஒப்பந்தமும் நடந்திருக்கு, ஓகேங்களா. இதுபோக வந்து பார்த்திங்கன்னா BBINMVAன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தமும் பங்களாதேஷ் இந்தியா இடையே வந்து கையெழுத்தாயிருக்கு. இது என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா BBIN அப்படின்னா B stands for பூட்டான், B stands for பங்களாதேஷ், I stands for இந்தியா, N stands for நேபாளம், ஓகேங்களா. ஸோ MEA அப்படின்றது மோட்டார் வெஹிக்கிள் அக்ரிமெண்ட் அப்படின்றது, ஓகேங்களா. மோட்டார் வெஹிக்கிள் அக்ரிமெண்ட் BBINMVA. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அமைக்க இந்தியாவிற்கு வங்காளதேசம் அனுமதி வழங்கியுள்ளது. எதற்காக இந்த ஒப்பந்தம்? இந்தியாவின் பகுதிகளான கொல்கத்தாவிலிருந்து அகர்தலாவிற்கு டாக்கா வழியாக செல்வதற்கான சாலை வழியினை ஏற்படுத்துவதற்கு இந்தியாவிற்கு வங்காளதேசம் அனுமதி கொடுத்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒப்பந்தம் பராக்கா ஒப்பந்தம். கங்கை நீரை பகிர்ந்து கொள்வதற்கான இந்தியாவும் பங்களாதேசம் கங்கை நீரை பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தம் தான் இது பராக்கா ஒப்பந்தம். எப்படி சிந்து நதியை வந்து பாகிஸ்தான் கூட நம்ம வந்து பகிர்ந்துவதற்கு ஒரு ஒப்பந்தம் இண்டஸ்ட்ரி ட்ரீட் நம்ம போட்டிருந்தோமோ அதே மாதிரி தான் அது, ஓகேங்களா. ஸோ இது வந்து கங்கை நீரை பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தம் பராக்கா ஒப்பந்தம். இது எப்போ சைன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1977 சைன் ஆயிருக்கு. ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் பொதுவானதாக இருக்கக்கூடிய 54 நதிகளிலிருந்து அதிகபட்ச நிலை பெறுவதற்காக இரு நாட்டு கூட்டு நதி ஆணையம் செயல்படுகிறது. எப்படி காவிரி நதி நீரை பிரிச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டதோ அதே மாதிரி இந்த 54 நதிகளிலிருந்து வரக்கூடிய நீரை பிரித்து கொள்வதற்காக இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் இருநாட்டு கூட்டு நதி ஆணையம் செயல்படுகிறது.
இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழுவின் ஐசிசிஆர் அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழுவின் மூலம் வங்காளதேச மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் உதவிக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்தியா. அதே மாதிரி டாக்கா பல்கலைக்கழகம் இருக்கு இல்லைங்களா, அங்கே வங்காளதேசத்துடைய தலைநகரம் டாக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை ஏற்படுத்தவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஏன் தாகூர் அவர்களுக்கு அங்கே இருக்கை ஏற்படுத்தணும் பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த வங்க பிரிவினைக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த வங்கம் அப்படின்றது உங்களுக்கு ஒரே இதாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ பிரித்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்கம் அப்படின்றது இந்தியாவோட பகுதியாகவும் கிழக்கு வங்கம் அப்படின்றது உங்களுக்கு கிழக்கு பாகிஸ்தானாகவும் மாறிச்சு. ஓகேங்களா. ஸோ தாகூர் அவர்கள் வங்காள மாகாணத்தை சார்ந்தவர். அவர் வந்து இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒருங்கிணைந்த வங்காளமாக தான் இருந்தது. ஸோ அதனால் அவருடைய மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த டாக்கா பல்கலைக்கழகத்தில் அவருக்குன்னு ஒரு இருக்கை ஏற்படுத்தணும் அப்படின்றது இந்தியாவோட கோரிக்கை, அது செயல்பட்டுருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி வங்காளதேசத்துடைய மாணவர்களுக்கு உதவித்தொகை ஆண்டுதோறும் உதவித்தொகை இந்தியா வழங்கிட்டு இருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குது, இங்கே வங்காளதேசத்துக்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகை இந்தியா வழங்கிட்டு இருக்கு. சிலிகுரி பர்பதிப்பூர், இந்த சிலிகுரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நெக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிக்கன் நெக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறுகிய ஒரு இதுதான். நம்ம மேப்பில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடக்கூடிய அந்த வடகிழக்கு மாநிலங்களை அடையக்கூடிய ஒரு வழியாக இருக்குது. அந்த சிலிகுரி வழியாக தான் நம்ம போக முடியும். ஸோ அப்போ அந்த சிலிகுரி அப்படின்றது ரொம்பவே முக்கியமான பகுதி. ஸோ மேற்கு வங்காளத்துடைய சிலிகுரியும் வங்காளதேசத்துடைய பர்பதிப்பூர் இந்த 2 இடத்துக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 130 கிலோமீட்டருக்கு நட்புறவு குழாய் போக்குவரத்தை அமைக்கும் பணியை இரு நாடுகளும் இணைந்து தொடங்கி வைத்திருக்கு. ஓகேங்களா. போக்குவரத்து செய்கிறதுக்காக செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி டீன்பிகா அப்படின்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காள மாநிலத்தை சேர்ந்த ஒரு பகுதி தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஷார்ட்டான ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நேராவான ஸ்ட்ரீட். ஓகேங்களா. ரொம்ப குறுகலான ஒரு பாதை. அந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா வங்காளதேசத்துக்கு 100 வருஷத்துக்கு வந்து குத்தகை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. குறுகலான இப்பாதை 2011ஆம் ஆண்டு வங்காளதேசத்திற்கு குத்தகை விடப்பட்டிருக்கு. அடுத்து இந்தியாவும் பூட்டானும். பூட்டான் அப்படின்றது இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு முடியாட்சி நாடு. ஓகேங்களா. ஸோ முடியாட்சினாவே தெரியும், மன்னர் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நாடு தான் இந்த பூட்டான். அதே மாதிரி பூட்டான் அப்படின்றது ஒரு உலகிலேயே மிக ஏழ்மையான நாடுகளில் ஒன்றா கருதப்படுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, பூட்டான் அப்படின்றது உங்களுக்கு 4 பக்கமே நிலத்தால் சூழப்பட்ட பகுதி. ஓகேவா. 4 பக்கமே நிலத்தால் சூழப்பட்ட பகுதி. அவங்களுக்கு அந்த கடல் சார்ந்த தொடர்பு அப்படின்றதே கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை தான் அவங்க ரொம்பவே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கடல் சார்ந்த விஷயங்களுக்கு இந்தியாவை தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பூட்டானுடைய அந்த பொருளாதார வளர்ச்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. ஸோ பூட்டான் இமயமலையில் உள்ள ஒரு சிறிய முடியாட்சி நாடு ஆகும். இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் இது உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்று. பூட்டான் நிலங்களால் சூழப்பட்ட நாடு. பூட்டானின் பொருளாதார மேம்பாட்டிற்கு இந்தியா முதன்மை பங்காற்றுகிறது. இதன் ஒரு இதான் பகுதியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாரத் முதல் பூட்டான் வரை B2B அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இருதரப்பு வணிக ஒப்பந்தத்தை பூட்டானுடன் மேற்கொண்டது. இந்தியாவுக்கும் பூட்டானுக்குமான அந்த இடையேயான அந்த ராஜதந்திர உறவு அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1968ஆம் ஆண்டு இந்திய பிரதிநிதி ஒருவரை திம்புவில் நியமித்ததிலிருந்து தொடங்கியது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பந்தமாக நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இந்திய அரசாங்கம் 3 நீர்மின் சக்தியை வந்து பூட்டானில் அமைச்சிருக்கு. ஓகேங்களா. இந்த 3 நீர்மின் சக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கா, குறிச்சி, தலா. ஓகேங்களா. சுக்கா, குறிச்சி, தலா அப்படின்ற 3 நீர்மின் சக்தி திட்டங்களை வந்து பூட்டானில் அமைச்சிருக்கு. எப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ போதி தர்மர் வந்து சீனாவுக்கு போனார் இல்லையா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு பத்ம சம்பவா அப்படின்றவர் இங்கே இந்தியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பூட்டானுக்கு போகிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்த துறவி. ஓகேங்களா. குரு பத்ம சம்பவா எனும் புத்த துறவி இந்தியாவிலிருந்து பூட்டானுக்கு சென்றார். அங்கு தனது செல்வாக்கை ஏற்படுத்தி புத்த சமயத்தை பரப்பியதன் மூலம் இரு நாட்டு மக்களிடையே
பாரம்பரியத்தை உறுதிப்படுத்தினார். எப்படி வந்து இங்கே போப் வீரமாமுனி அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்காக இங்கே இந்தியாவுக்கு வந்தாங்களோ, அதே மாதிரி ஒரு புத்த துறவி இங்கேருந்து அங்கே போய் புத்த சமயத்தை பரப்புறதுக்காக போயிருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூட்டானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் அந்த கலாச்சார மேம்பாடு அப்படின்றது அடைஞ்சிருக்கு. அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா 1968 இந்த மாதிரி இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ நம்ம அண்டை நாடுகள் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறுமனே வந்து ஒரு பொருளாதார ரீதியான அந்த மாதிரி ஒரு உறவு மட்டும் இல்லாமல் கலாச்சார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உறவு அப்படின்றது தொடருது பாகிஸ்தானை தவிர. இந்தியாவும் சீனாவும் புவியியல் அமைப்பு, மக்கள் தொகை, திறன் கொண்ட மனித ஆற்றல் மற்றும் நாகரிக தொன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியாவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு போட்டி இல்லைன்னா வந்து இந்தியா யார் கூட கம்பேர் பண்ணலாம், எதுக்கு யார் கூட கம்பேர் பண்ணால் தகுதியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனா கூட மட்டும்தான். ஏன் அப்படின்னா நம்மளுடைய புவியியல் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். மக்கள் தொகையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கோம். முன்னாடி அவங்க ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க, நம்ம செகண்ட் பிளேஸில் இருந்தோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கோம், அவங்க செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில் ஆகட்டும். ஸோ மக்கள் தொகை அதிகமாக இருக்கும்போதே அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய ஆற்றல், அந்த வேலை செய்யக்கூடிய அந்த ஆற்றல் அப்படின்றதும் ரெண்டுமே வந்து தராசில் வச்சிங்கன்னா ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இப்படி எல்லா வகையிலுமே நம்ம வந்து யார் கூட மேட்ச் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா சீனாவோட மேட்ச் பண்ண முடியும். உலகில் உள்ள உற்பத்தி மண்டலங்களில் ஒன்றாக இருக்கும் சீனா இந்தியாவிற்கு மிக முக்கியமான நாடு. நீங்கள் எந்த ஒரு பொருளும் பாருங்கள், மேக்ஸிமம் மேட் இன் சைனா மேட் இன் சைனா மேட் இன் சைனா தான் இருக்கும். ஓகேலா? அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக வந்து இருக்கக்கூடிய நாடு சீனா. என்ன தான் நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணால் கூட அது வந்து மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் தான் மேனுஃபேக்சர் ஆகும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக வந்து சீனா இருக்குது. சீனாவால் துவங்கி வைக்கப்பட்ட ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இந்தியாவிற்கு பார்வையாளர் தகுதியை வழங்கியுள்ளது. அதே போன்று சார்க் அமைப்பில் பார்வையாளர் தகுதி சீனாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. சார்க் கூட்டமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 நாடுகள் இருக்கும். ஸோ அதற்கான ஷார்ட்கட் நான் லாஸ்ட் வெளியுறவு கொள்கை லெசன்லேயே சொல்லியிருப்பேன். MBBS ஸ்பெயின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த MBBS ஸ்பெயின் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 8 நாடுகள் என்னன்றது நமக்கு தெரிஞ்சு எம் அப்படின்றது மாலத்தீவு, B அப்படின்றது பங்களாதேஷ், B அப்படின்றது பூட்டான், S அப்படின்றது ஸ்ரீலங்கா, P அப்படின்றது பாகிஸ்தான், A அப்படின்றது ஆப்கானிஸ்தான், I அப்படின்றது இந்தியா, N அப்படின்றது நேபாள். இந்த 8 நாடுகள் கூட்டமைப்பு தான் இந்த சார்க் கூட்டமைப்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சீனா வந்து ஒரு உறுப்பினராக இல்லாமல் ஒரு பார்வையாளராக இருக்காங்க. உறுப்பினருக்கும் பார்வையாளருக்கும் என்ன வித்தியாசம்? பார்வையாளர் அங்கே பங்கு பெற முடியும், பட் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து என்ன சொல்கிறது அந்த வாக்குரிமையிலே அந்த மாதிரி விஷயங்களை பங்கு பெற முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் எப்படி சார்க்கில் வந்து சீனா ஒரு பார்வையாளராக இருக்காங்களோ அதே மாதிரி தான் சீனாவில் துவங்கப்பட்ட இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இந்தியாவும் ஒரு பார்வையாளராக பங்கேற்கிறது. இரு நாடுகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயில தலா 25 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அப்படின்றது வழங்கப்பட்டு வருகிறது. 2 பேருமே மியூச்சுவலாக பண்ணிக்கிறாங்க. மக்மஹான் எல்லைக்கோடு, நம்ம ராட்க்ளிஃப் எல்லைக்கோடு நம்ம பார்த்துருப்போம். இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து லண்டனில் இருந்து லாயரான சர் ராட்க்ளிஃபை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த பார்டரை வரைஞ்சி கொடுத்துட்டு போயிருப்பார். அதே மாதிரி தான் இந்த மக்மஹான் எல்லைக்கோடு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஆனது. ஓகேங்களா? மக்மஹான் எல்லைக்கோடு அப்படின்றது இந்தியா, சீனா மற்றும் பூட்டானின் கிழக்கு பகுதி ஆகிய பகுதிகளுக்கு இடையேயான எல்லைக்கோடு. இது வந்து பார்த்திங்கன்னா 1914ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் இந்தியா, திபெத் மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் இந்த எல்லைக்கோடு அப்படின்றது தீர்மானிச்சிருக்காங்க. அப்போ அந்த பிரிட்டிஷ் இந்தியாவின் சார்பில் யார் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கான செயலாளர் ஆர்த்தர் ஹென்றி வந்து மக்மஹான் கூட்டத்தில் கலந்து கொண்டவர். ஓகேங்களா? ஸோ நமக்கு ராட்க்ளிஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சுதந்திரம் அந்த வாங்குகிற டைமில் வந்து அப்பாயின்ட் பண்ணவர். ஸோ அதனால் அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களால் நேரடியாக பார்க்கப்பட்டது. என்ன விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கப்பட்டது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா மக்மஹான் எல்லைக்கோடு அப்படின்றது நம்ம அடிமைப்பட்டிருந்த சமயத்திலேயே பிரிட்டிஷ் இந்தியா வந்து
அவங்க அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஏற்படுத்தப்பட்ட அந்த முடிவு தான். அதனால தான் மக்மகான் எல்லைக்கோடு அப்படின்றது இந்தியா சீனாவுக்கு நடுவில் போடப்பட்டிருக்கக்கூடியது. இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்குமான உறவுகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மாலத்தீவு அப்படின்றது இந்திய பெருங்கடலில் லட்சத்தீவுக்கு தெற்கில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தீவு தான். இல்லைங்களா? இவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசான உறவுகள் அப்படின்றது இருக்காது. ஏன்னா மாலத்தீவு தீவு அப்படிங்கும் போதே நமக்கு பெரும்பாலும் சுற்றுலா சார்ந்த ஒரு உறவுகள் தான் நம்ம அவங்க கூட வச்சுருப்போம். இரு நாடுகளுக்கிடையே வணிகம் மற்றும் சுற்றுலா மேம்பட்டு இருக்கின்றன. இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒருங்கிணைந்த ரோந்து மற்றும் வான்வழி கண்காணிப்பு தகவல் பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலம் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான ஒத்துழைப்பை இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. ஓகேங்களா? ஸோ சுற்றுலா, அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா அது தீவு, இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய தீவு அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்தவும் இரு நாடுகளுக்கு இடையான அந்த ஒப்பந்தம் அப்படின்றது இருக்குது. இந்தியாவும் மியான்மரும் ரொம்ப முக்கியமான நாடு மியான்மர். ஏன் அப்படின்னா நம்ம தென்கிழக்கு ஆசியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகணும், பை ரோடு என்ட்ரு ஆகணும் அப்படின்னாவே நமக்கு ஒரு நுழைவாயிலாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி தான் அது மியான்மர். 1989க்கு முன்னாடி அந்த மியான்மர் அப்படின்ற நாட்டுடைய பெயர் பர்மா தான். ஓகேங்களா? ஸோ பர்மா அப்படின்ற நாடு தான் பின்னாடி மியான்மர் அப்படின்றதானது. இந்தியா தன் 2வது மிக நீளமான எல்லையை மியான்மர் நாட்டோடு பகிர்ந்து கொண்டுள்ளது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிசோரத்து கூட டச் ஆகி போயிருக்கும், பார்டரை ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவின் 4 வடகிழக்கு மாநிலங்களான அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் ஆகியவை மியான்மர் நாட்டுடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. என்னென்ன ஸ்டேட்டு? அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். இப்போ மிஸ் ஆகக்கூடியது எது? உங்களுக்கு மேகாலயா, அசாம், திரிபுரா. இந்த 3 ஸ்டேட் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மியான்மர் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லையை பகிர்ந்துக்காது. இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்குள் செல்வதற்கான நுழைவு வாயிலாக மியான்மர் இருக்கிறது. கொல்கத்தாவை மியான்மரில் உள்ள சிட்வே அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய துறைமுகம். எங்கே? மியான்மருடைய துறைமுகம் தான் சிட்வே. ஸோ அதனோடு இணைப்பதற்காக சாலை, நதி, துறைமுகம், சரக்கு போக்குவரத்து திட்டமான கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டத்தினை இந்தியா உருவாக்கி வருகிறது. கலடன் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது எங்கேருந்து? கொல்கத்தாவிலேருந்து மியான்மருடைய துறைமுகம் சிட்வேயோட கனெக்ட் பண்ணுறதுக்கு, கடல் வழியாக கனெக்ட் பண்ணுறது. ஸோ அது பை ரோடு, உங்களுக்கு ரிவர் அப்படின்ற மாதிரி எல்லா வகையிலையும் கனெக்ட் ஆகும். ஸோ அதற்கான மேப் பாருங்கள். ஸோ கொல்கத்தா உங்களுக்கு சிட்வே துறைமுகம். ஸோ கடல் வழிப்பாதை அப்படின்றது 539 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு அப்படியே டைரெக்டாக போகும். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்வே, அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பை ரோடு வந்து உங்களுக்கு மிசோரத்தோடைய உங்களுக்கு அந்த எல்லை பகுதியில் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். வேறு என்ன கொடுத்துருப்பாங்களே? ஸோ சாலை பார்த்துட்டோம், ரைட், துறைமுகம் பார்த்துட்டோம். நதி அப்படின்றது கலடன் நதி. ஸோ இங்கே வந்து இந்த இதிலேருந்து கடல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு இந்த கலடன் நதி அப்படின்றது ஓகே. ஸோ உங்களுக்கு உள்ளே இது பண்ணுறது உங்களுக்கு கல்லடன் நதி உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ 3 வழியிலையுமே இது கனெக்ட் ஆகும். சாலை, நதி, துறைமுகம். இந்த திட்டத்துடைய பெயர் கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம். அதே மாதிரி நம்ம ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே மியான்மரில் இன்வெஸ்டும் பண்ணிகிட்ருக்காங்க. முக்கிய இந்திய நிறுவனங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர், அதுக்கப்புறம் கெயிலு, ஓஎன்ஜிசி, விதேஷ் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் மியான்மரின் எரிசக்தி துறையில் முதலீடு செய்துள்ளன. ஸோ எரிசக்தினா உங்களுக்கு என்ன? இந்த கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, இந்த மாதிரி. இந்தியாவும் நேபாளமும். ஸோ நேபாளம் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுக்கும், சீனாவுக்கும்
மேப்லேயே இருக்கும், மேப்லேயே பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுடைய இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அது தனியாக இது வந்து 5 ஸ்டேட்டோட வந்து பார்த்திங்கன்னா பார்டர் ஷேர் பண்ணும் நேபாளம். எந்தெந்த ஸ்டேட் கூடன்னு பார்த்திங்கன்னா உத்தராகண்ட் கூட, உத்தரப்பிரதேசத்து கூட, பீகார் கூட, மேற்கு வங்காளத்து கூட, சிக்கிம் கூட அப்படின்ட்டு 5 ஸ்டேட்டோட வந்து பார்த்திங்கன்னா நேபாளம் தனது எல்லையை பகிர்ந்து கொள்ளும். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சீனாவோட பகிர்ந்து கொள்ளும். ஸோ அதோட இதை நீங்கள் பிளேஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கிட்டத்தட்ட இந்தியாவுடைய ஒரு பகுதி வாரியே வந்து பார்த்திங்கன்னா நேபாளம் அப்படின்றது இருக்கும். இன்னொன்று நமக்கு ஈவன் வந்து புராண ரீதியாகவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் அப்படின்றது கனெக்ட் இருக்குது. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இயற்கையாக அமைந்த இடைப்படு நாடு நேபாளம். நேபாளம் நிலப்பகுதிகள் சூழப்பட்ட நாடாக இருப்பதால் பொருளாதார உதவிக்கும் வழித்தடங்களுக்கும் இந்தியாவையே சார்ந்துள்ளது. ஏன்னா எப்படி வந்து பூட்டான் 4 பக்கமும் நிலமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேபாளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நிலப்பகுதியால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடு தான் நேபாளம். ஸோ அதனால் அதோடைய பொருளாதார உதவிக்கு வழித்தடங்களுக்கும் வந்து அது இந்தியாவை தான் சார்ந்திருக்கு. சிக்கிம், மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் ஆகியவை நேபாள எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. 5 மாநிலங்கள் நேபாளத்தை கூட வந்து பார்த்திங்கன்னா தனது எல்லையை வந்து பகிர்ந்துக்குது. இந்தியாவையும் காட்மண்டுவையும் இணைப்பதற்கான 204 கிலோமீட்டர் நீளமுள்ள மகேந்திர ராஜ்மார்க் என்னும் இணைப்பை இந்தியா கட்டியுள்ளது. இது எங்கெங்கே கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபியோட கனெக்ட் ஆகும், பீகாரோடையும் கனெக்ட் ஆகும், வெஸ்ட் பெங்கால் கூடயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகேந்திர ராஜ்மார்க் அப்படின்றது கனெக்ட் ஆகும். ஆக்சுவலாக இந்த மகேந்திர ராஜ்மார்க் அப்படின்றது உங்களுக்கு கிழக்கு நேபாளிலேருந்து மேற்கு நேபாள் வரைக்கும் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1047 கிலோமீட்டர் இதனுடைய நீளம் அப்படின்றது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 204 கிலோமீட்டர் நீளமுள்ள மகேந்திர ராஜ்மார்க் அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ரோடை யார் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா இந்தியா பில்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாக என்ன அப்படின்னா பை ரோடு அந்த ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வணிகத்துக்கான ஒரு வழித்தடமாகவும் இது இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு நேபாளத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 1990களிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது போட்டிருப்பாங்க. அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சேஸ்வர் திட்டப்பணி. ஓகேங்களா? ஸோ பஞ்சேஸ்வர் திட்டப்பணி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரதா ரிவருக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீர்மின் சக்தி நிலையம் அமைக்கிறது தான் இந்த திட்டத்துடைய இது வந்து பார்த்திங்கன்னா 1990 சம்திங்கில் அந்த இயர்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த திட்டம் வந்து இது பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அது மேற்கொண்டு செயல்படாமல் அது அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து அதை வந்து மேற்கொண்டு அந்த பணிகள் வந்து ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 18 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒப்பந்தமான 5600 மெகாவாட் பஞ்சேஸ்வர் திட்டப்பணிகளை இந்தியா மேற்கொண்டு உள்ளது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாரதா ஆற்றின் குறுக்கே ஒரு கூட்டு மின்சக்தி திட்டம் கட்டப்பட்டு வருகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆன்மீக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் எப்படி நேபாளமும் இந்தியாவும் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நேபாளத்தில் பசுபதி, ஜனக்பூர் ஆகிய பாரம்பரியமிக்க மையங்கள் உள்ளன. இந்த பசுபதி அப்படின்றது உங்களுக்கு பசுபதி டெம்பிள் அப்படின்றது சிவன் கோவில், அதுங்களா அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில். ஜனக்பூர் அப்படின்றது சீதாதேவி இருக்காங்க இல்லையா, ராமர் சீதா அப்படின்னு. ஸோ அந்த சீதாதேவி பிறந்த ஊர் தான் இந்த ஜனக்பூர் அப்படின்றது. ஓகேங்களா? அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜானகி தேவி அப்படின்ட்டு டெம்பிளே இருக்கும், ஜானகி தேவி டெம்பிள் அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ ஜனக்பூருக்கும் உங்களுக்கு அயோத்திக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரோட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி காட்மண்டுக்கும் வாரணாசிக்குமே உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக ரீதியாலான அந்த கனெக்டுன்றது இருக்கும், கலாச்சார ரீதியாகவும் கனெக்ட் இருக்கும். ஸோ அப்போ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து நேபாளத்துக்கு இந்த கோயிலுக்கு போகிறாங்க. அதே மாதிரி நேபாள மக்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாரணாசிக்கும் அயோத்திக்கும் வராங்க. இவன் வந்து ஜனக்பூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ராமர் சீதா அவங்களுடைய திருமணமே வந்து அங்கே தான் நடந்திருக்கும். அங்கே வருடம் அதற்கான விழா அப்படின்றதும் இருக்குது. இந்தியா மற்றும் நேபாள மக்கள் ஆன்மீக பயணங்களுக்காக இரு நாடுகளுக்கும் சென்று வருகின்றனர். நேபாளத்தில் பசுபதி, ஜனக்பூர் ஆகிய பாரம்பரியமிக்க மையங்கள் உள்ளன. அதே போல்
இந்தியாவில் வாரணாசி மற்றும் 4 புனித தலங்கள் ஃபோர்தாம் யாத்திரா, சார்தாம் யாத்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன அந்த சார்தாம் யாத்திராவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்ரிநாத், பூரி, துவாரகை மற்றும் ராமேஸ்வரம். ஸோ ஈவன் வந்து இந்த பசுபதி டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 12 ஜோதிர்லிங்க தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தலைப்பகுதியாக கருதப்படுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பசுபதினே நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அதே மாதிரி நேபாள மொழியை இந்தியா அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்த்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்பு பிணைப்பை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது. நம்மளுடைய 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய அந்த மொழியில் நேபாள மொழியும் ஒன்று. சுற்றுச்சூழல் நோக்கில் இந்தியா நேபாளம் எல்லையோரம் பல்வேறு எண்ணிக்கையிலான புலிகள் பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. யூபியில் இருக்கட்டும், பீகாரில் இருக்கட்டும், ஸோ அங்கெல்லாம் வந்து புலிகள் பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதோடைய இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன், அதோடைய வழித்தடம் அப்படின்றது உங்களுக்கு நேபாளத்திலே கனெக்ட் ஆகும். ஸோ அவங்களுடைய இந்த இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா புலிகள் காப்பகத்துக்காக பாதுகாப்புறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த அதற்கான மையங்கள் அப்படின்றது ரெண்டுமே கனெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இந்தியா மற்றும் நேபாள அரசு இரட்டை நகரங்களான காத்மண்டு வாரணாசி, லும்பினி புத்தகயா மற்றும் ஜனக்பூர் அயோத்தி ஆகிய 3 சகோதரி நகர் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. பை ரோடு உங்களுக்கு ஜனக்பூருக்கும் அயோத்திக்கும் டைரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி, காத்மண்டும் வாரணாசியும் டைரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி, லும்பினியும் புத்தகயாவும் டைரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்தியாவும் பாகிஸ்தானும் 1947ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு நல்ல உறவு அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஒரு நெருடலான உறவாக தான் போயிட்டுருக்கு. அதற்கு காரணமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் தான். ஓகேங்களா. ஸோ ஜம்மு காஷ்மீர் விவகாரம் முக்கிய விவகாரமாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அதனால் வந்து அதை பற்றி நம்ம பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. கட்டுப்பாடு கோடு, நம்ம ராட்கிளிஃப் எல்லைக்கோடு நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. அந்த ராட்கிளிஃப் எல்லைக்கோடு தான் 1972 சிம்லா ஒப்பந்தத்தின் கீழ் அந்த ராட்கிளிஃப் கோடு அப்படின்றது தான் உங்களுக்கு கட்டுப்பாட்டு கோடு அப்படின்ற பேர் வந்து மாற்றினாங்க. ஓகேவா. 1949ஆம் ஆண்டு தீர்மானிக்கப்பட்ட போர் நிறுத்த கோடு 1972ஆம் ஆண்டிற்கு பின்னர் எல்லை கட்டுப்பாடு கோடு என அழைக்கப்பட்டது. இது 1972ஆம் ஆண்டின் சிம்லா ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லையாகும். இலங்கை கூட நம்மளுடைய உறவு அப்படின்றது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எப்படி பிரிஞ்சிருக்கு இந்தியாவும் இலங்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக் ஜலசந்தி இருக்கும். ஓகே. ஸோ இந்தியாவையும் இலங்கையும் பிரிச்சிருக்கக்கூடியது இந்த பாக் ஜலசந்தி தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சார்க் அமைப்பின் மூலமாக இந்தியாவும் இலங்கையும் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. சார்க் அமைப்பின் மூலமும் மேம்பாட்டிற்கு ஒருங்கிணைந்து செயலாற்றி வருகின்றன. நம்ம இந்தியாவிலேருந்து அங்கே என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலியத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சில்லறை வணிகத்தில் ரீட்டைல் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஐடி செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரியல் எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொலைத்தொடர்பு, சுற்றுலா, இது மாதிரி பல இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முதலீடு இலங்கையில் செஞ்சுருக்கு. அதே மாதிரி இலங்கையும் இந்தியாவில் முதலீடு செஞ்சுருக்கு. ஓகேங்களா. ஸோ இலங்கையின் முதலீடுகள் இந்தியாவில் சரக்கு சேவை மற்றும் தளவாடத்துறை ஆகியவற்றை தவிர பிராண்டிக்ஸ், விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஆடை நகரம், ஓகேங்களா, பிராண்டிக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்ஏஎஸ் ஹோல்டிங்ஸ், ஜான் ஹில்ஸ், ஹேலஸ், இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இலங்கையும் இந்தியாவில் முதலீடு செஞ்சுருக்கு. மியூச்சுவலாகவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஆண்டுதோறும் கல்வி உதவித்தொகை அப்படின்றது இந்தியா கொடுத்துட்ருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கு, வங்காளதேசத்துக்கு, இலங்கைக்கு, இது எல்லாமே வந்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை இந்தியா கொடுத்துட்ருக்கு. இந்தியாவின் நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் இலங்கை ஒரு பங்குதாரர் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌத்த சமய காலத்தில் தான் வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்றது சிறந்து விளங்குச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா
இலங்கையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்த சமயத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடு தான். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் இலங்கை ஒரு பங்குதாரராக இருக்காங்க. அசோகர் புத்த மதத்தை பரப்புவதற்காக அவரது மகன் மஹிந்தாவையும் மகள் சங்கமித்ரையையும் இலங்கைக்கு அனுப்பினார். ஸோ இந்த புத்த மதத்தை பரப்புறது வந்து இங்கேருந்தே போயிருக்காங்க. எங்கே அசோகர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையனையும் பொண்ணையும் இங்கேருந்து இலங்கைக்கு இந்த புத்த மதத்தை பரப்புறதுக்காகவே அனுப்பியிருக்காங்க. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்பீங்க. அப்போ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், சோழ அரசர்களான முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் ஆகியோர் இலங்கையின் வடப்பகுதியை கைப்பற்றினார். அந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இந்த புத்த பிச்சுகள் அப்படின்றவங்க அங்கே இருந்திருக்கிறத இங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ அசோகர் காலம் அப்படின்றது உங்களுக்கு கிமு 2ஆம் நூற்றாண்டுகளில் இருக்கும். ஓகேங்களா. அசோகர் காலம் அப்படின்றது 2ஆம் நூற்றாண்டுகள்லேயே வரும். ஸோ அப்போயே வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்த மதம் அப்படின்றது இலங்கையில் பரப்பியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அண்டை நாடுகளோடு இந்தியாவுடைய உறவு, இந்தியா வந்து எந்தெந்த மாதிரி விஷயங்களை வந்து மற்ற அண்டை நாடுகளுக்கு கொடுக்குது அப்படின்றத பார்த்துருப்போம். இப்போ வளர்ச்சி அடைந்த நாடுகளுடனான இந்தியாவுடைய உறவு, இப்போ அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரீஸு, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஸோ இந்த மாதிரி நாடுகள் கூட எந்த மாதிரி உறவு வந்து இந்தியா வச்சிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அமெரிக்காவும் இந்தியாவும் புதிய தலைமுறை இராணுவ கூட்டாண்மைக்கு வழிவகுக்கும் தகவல் தொடர்பு, இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இந்த ஒப்பந்தம் 10 ஆண்டுகள் காலவரை கொண்டதாகும். ஸோ இந்த ஒப்பந்தத்துடைய பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் காம்பேட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். கம்யூனிகேஷன் காம்பேட்டபிலிட்டி அண்டு செக்யூரிட்டி அக்ரிமெண்ட், சுருக்கமாக காம்காசா அப்படின்னு சொல்லக்கூடியது, COMCASA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒப்பந்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2018 மேற்கொள்ளப்பட்டது. ஸோ இதனுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ன சொல்கிறது, தகவல் தொடர்பு சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு டெக்னாலஜியை அமெரிக்காட்டிருந்து இந்தியா வாங்கியிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஒரு என்கிரிப்டட் தகவல் தொடர்புன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா. ரொம்ப பாதுகாக்கப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து அமெரிக்கா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி, அதை இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 10 வருஷத்துக்கு இதுக்கு டென்யூர் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதோடைய வேலிடிட்டி அப்படின்றது 10 வருஷம் இந்த ஒப்பந்தத்துடைய இதன் மூலமாக என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற நாடுகளுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்தாலும் சரி, இல்லை போர்க்கப்பல் வந்தாலும் சரி, நமக்கு அதற்கான அலாட் அப்படின்றது இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி இந்த ரகசியமாக அந்த தகவல் பரிமாற்றம் அப்படின்றதும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக இந்தியா அடையக்கூடிய பலன்கள். ஸோ இதில் வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்மளுடைய தகவலை வந்து அமெரிக்கா எடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த கண்டிஷன்ஸும் இதில் அப்ளைடு தான். இதன்படி அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு உபகரணங்களில் பயன்படுத்தப்படும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை பெறுவதற்காக வழிவகை ஏற்படுவதோடு இரு நாடுகளின் இராணுவங்களுக்கிடையே நிகழ்நேர தகவல் பகிர்வுக்கும் அனுமதி அளிக்கிறது. யூரோப்பியன் கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாண்டு, இங்கிலாந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்வே, ஜெர்மனி, ஆஸ்திரியா, இந்த மாதிரி நிறையா நாடுகள் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃப்ரான்ஸ் நாடு கூட இந்தியா இந்த மாதிரியான ஒரு உறவு வச்சிருக்கு அப்படின்றத இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். ஃப்ரான்ஸ் நாட்டின் விண்வெளி ஏவுதளங்கள் இந்தியாவின் இஸ்ரோ அமைப்பினால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஃப்ரான்ஸ் நாட்டுடைய விண்வெளி ஏவுதளங்கள் இந்தியாவின் இஸ்ரோ அமைப்பினால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எதற்காக ஃப்ரான்ஸ் நாட்டோட இதை நம்ம பயன்படுத்துகிறோம், ஏன் இந்தியா கிட்ட கிடையாதா, இதுக்கு ஃப்ரான்ஸ் நாட்டை தான் எதிர்பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜியோகிராஃபிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்றது ஃப்ரான்ஸ் நாட்டுடைய ஏவுதளத்தை நம்ம யூஸ் பண்ணுறதுனால கிடைக்கிது. ஓகேங்களா. அதுவும் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இது வந்து இப்போ ராக்கெட் வந்து இப்போ செயற்கைக்கோள் சேட்டலைட்டில் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ராக்கெட் அப்படின்றது 4000 கிலோ எடை கொண்ட சேட்டலைட்ஸ் நம்ம லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்டே ஃபெசிலிட்டி இருக்குது, நம்மளே வந்து லான்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரான்ஸை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணுன்ட்டு இல்லை. 4000 கிலோவுக்கு மேலே அந்த சேட்டலைட்டோட வெயிட் போகுது அப்படின்னா அதற்கான ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது இந்தியாட்ட இல்லை. ஸோ அப்போ வந்து நம்ம ஃப்ரான்ஸ் நாட்டை எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா.
அதே மாதிரி இந்தியா கிட்ட மிக குறைவான எடை கொண்ட சேட்டலைட் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா அதற்கான லான்ச்சிங்ஸ் ராக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் தான். அப்போ இந்த பிரான்ஸ் நாட்டுடைய விண்வெளி ஏவுதளம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் இருக்குது. எதற்காக அந்த தென் அமெரிக்காவில் அந்த ஏவுதளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகை பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் அந்த பகுதி இருக்கிறதுனால அந்த ராக்கெட்டை வந்து புஷ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு உந்து சக்தியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் ஃப்ரான்ஸ் நாட்டுடைய அந்த ஏவுதளத்தை இந்தியா பயன்படுத்துது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஜியோகிராஃபிக்கல் புவியியல் அட்வான்டேஜுக்காக தான். பிரான்ஸ் நாடு இந்தியாவில் உள்ள சண்டிகர், நாக்பூர் மற்றும் பாண்டிச்சேரி போன்ற நகரங்களை திறன்மிகு நகரங்களாக மேம்படுத்த இந்தியாவோடு கூட்டாக ஒத்துழைக்கிறது. நம்ம இந்தியா வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டி விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. 100 ஸ்மார்ட் சிட்டி அப்படின்ற மாதிரி 100 ஸ்மார்ட் சிட்டிஸ் உருவாக்குறோம் அப்படின்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சண்டிகர், நாக்பூர், பாண்டிச்சேரி இந்த பகுதிகளை வந்து திறன்மிகு நகரங்களாக ஆக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் யார் ஹேண்டில் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு எடுத்துருக்குங்களா? ஸோ ஃப்ரான்ஸ் அதுக்கான சப்போர்ட் வந்து கொடுக்குது. ஸோ இந்த சண்டிகர், பாண்டிச்சேரி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரி. இந்தியாவும் பிரான்சும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை அறிமுகப்படுத்தி கடகரேகை மற்றும் மகர ரேகை ஆகியவற்றுக்கு இடையே உள்ள நாடுகளை சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்பில் ஒன்று சேர்க்கின்றன. இந்த திட்டம் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் ISA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் இது வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸில் நடந்த கான்ஃபரன்ஸ், இந்த பாரிஸில் நடந்த COP21 அப்படின்ற கான்ஃபரன்ஸ் 2015 நடந்திருக்கும். அங்கே தான் வந்து இதற்கான முடிவு அப்படின்றது எடுக்கிறாங்க. இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து இந்த சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படின்ற அந்த ஒப்பந்தத்தை போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இப்போ வந்து எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 நாடுகள் இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது கடகரேகை மகர ரேகையில் அந்த 2 ரேகைக்கு நடுவில் எந்தெந்த நாடுகள் வருதோ அதை வந்து இதில் வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த விஷயம் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடகரேகை மகர ரேகை நடுவில் இருக்கக்கூடிய நாடுகள் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ஆப்பிரிக்கா கண்டமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகரேகை மகர ரேகைக்கு நடுவில் தான் வரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடுகள் இந்த சூரிய சக்தி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆப்டான ஒரு கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அதற்கு அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கடகரேகை மற்றும் மகர ரேகை ஆகியவற்றுக்கு இடையே உள்ள நாடுகளை சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்பில் ஒன்று சேர்ப்பது அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபையில் உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த திட்டத்தில் இணையலாம் அப்படின்ற அடிப்படை வந்துருச்சு. ஓகேங்களா? 2015 இதை சைன் பண்ணாங்க. இப்போ வந்து இதில் 120 நாடுகள் இருக்குது. ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஒருங்கிணைந்து இந்திய ஆஸ்திரேலிய கடற்படை பயிற்சி ஒத்திகையின் மூலம் கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்த உறுதி கொண்டுள்ளன. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்குமான உறவு அப்படின்றது கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பானது. ஸோ அந்த பயிற்சிக்கான பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்டெக்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஆஸ் அப்படின்றது ஆஸ்திரேலியா, IND இந்தியா, எக்ஸ் அப்படின்றது எக்ஸசைஸ் பயிற்சி. ஓகேங்களா? ஆஸ்திரேலிய கடற்படை பயிற்சி AUSINDEX. ஜப்பான் நாட்டு கூட நம்ம என்ன ஒப்பந்தம் போட்டிருப்போம்? ஸோ ஆப்வியஸாக தெரியும், புல்லட் ட்ரெயின் தான். ஓகேங்களா? ஏன்னா அவங்கக்கிட்ட அதிவேக புல்லட் ரயில் இது அப்படின்ற திட்டம் வந்து அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஜப்பானில் செயல்பாட்டில் இருக்குது. அதை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் ஜப்பான் கூட நம்ம போட்டுக்கிட்ட ஒப்பந்தம் தான் இது. ஓகேங்களா? சிங்கன்சென் முறை, சிங்கன்சென் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இந்த சிங்கன்சென் முறை தான் உயர்தர அதிவேக ரயில் அமைப்பு. ஓகேவா? அந்த திட்டத்துடைய பெயர் அங்கே இருக்கக்கூடியது சிங்கன்சென் அப்படின்றது. ஸோ ஜப்பான் நாட்டின் சிங்கன்சென் முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்த முடிவு செய்தது. இது பாதுகாப்பு மற்றும் துல்லியத்தன்மை கொண்ட உயர்தர அதிவேக ரயில் அமைப்பு.
ரொம்ப பாதுகாப்பானது. மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ட்ரெயின், ஓகேங்களா. இப்போ முதல்ல இதை நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எந்த 2 நகரங்களுக்கு நடுவில் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மும்பை அகமதாபாத்துக்கு நடுவில் இந்த அதிவேக ரயில் போக்குவரத்து ஒப்பந்தம் அப்படின்றது போடப்பட்டிருக்கு, ஓகேங்களா. ஸோ MAHSR அப்படின்னு சொல்லப்படக்கூடியது மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில். ஸோ மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் நடுவில் இடைப்பட்ட தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 508 கிலோமீட்டர். இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இந்த டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்கீம், இந்த உயர்தர அதிவேக ரயில் அமைப்பு, இந்த இது வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னா, செயல்பட்டுருச்சு அப்படின்னா 2 மணி நேரத்தில் மும்பையிலேருந்து அகமதாபாத்துக்கு போய் ரீச் பண்ண முடியும். அதுதான் இந்த அதிவேக ரயில் போக்குவரத்துடைய ஒரு பெனிஃபிட், ஓகேவா. இது யார் கூட சேர்ந்து நம்ம பண்ணுறோம், ஜப்பான் கூட சேர்ந்து பண்ணுறோம். ஏன்னா ஜப்பான் ஆல்ரெடி இதை அவங்க நாட்டில் இது பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதோடைய முறை என்ன பேர், சிங்கன்சென் முறை. இந்த ஒப்பந்தம் எப்போது சைன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2015 சைன் பண்ணது. எதனால் வந்து இது பார்த்தீங்கன்னா இது பாதுகாப்பு மற்றும் துல்லியத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் ஜப்பானில் இந்த அதிவேக ரயில் இதில் போக்குவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டுமே ஆகலை. இன்னொன்று, ஒரு டைம் கூட லேட்டானது கிடையாதாமா, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த டைமுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்னா ஷார்ப்பாக வந்து ரீச் ஆகும். அந்த துல்லியத்தன்மை. உற்பத்தி துறையில் உற்பத்தி மற்றும் திறன் இந்தியா, அதாவது மேக் இன் இந்தியா திட்டமும் சரி, ஸ்கில் இந்தியா திறன் மேம்பாடு திட்டங்களில் பங்களிக்கவும் ஜப்பானிய உற்பத்தி திறன்களை வழங்கி இந்தியாவின் உற்பத்தி தொழில்துறை தரத்தை மேம்படுத்தவும் 30,000 இந்திய மக்களுக்கு பயிற்சி வழங்க ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம், ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அறிவித்துள்ளது. ஸோ அவங்களுடைய அந்த சிஸ்டமில் மேனுஃபேக்சரிங் ஐடியாலஜி, ஸோ இந்த டெக்னாலஜி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாவுக்கும் கொடுக்குறாங்க. 2017ஆம் ஆண்டு குஜராத், கர்நாடகம், ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாடு ஆகிய 4 மாநிலங்களில் ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் JIM ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி அப்படின்றது கொடுத்துட்ருக்காங்க, ஓகேங்களா. இந்த உற்பத்தி திறன் பயிற்சி அப்படின்றது கொடுத்துட்ருக்காங்க. தகவல் தொழில்நுட்பங்கள் தொடர்பான இணையதள பொருள்கள், செயற்கை நுண்ணறிவு, பெருமளவு தரவு பகுப்பாய்வு 3 இந்திய ஜப்பான் கூட்டு ஆய்வகங்களை நிறுவுவது சமீபத்திய முயற்சிகளில் அடங்கும். ஸோ உங்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜப்பான் செயல்பட்டுருக்கு. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அந்த விஷயத்தை அடாப்ட் பண்ணிக்க முடியும், அந்த டெக்னாலஜிஸை இந்தியாவும் அடாப்ட் பண்ணிக்க முடியும். எந்த துறையில், உற்பத்தி துறையில், ஓகேங்களா. இந்தியாவும் மேற்காசியாவும், மேற்காசிய நாடுகள் அப்படின்றது எகிப்து, அரேபிய, துருக்கி, ஈரான், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்காசிய நாடுகளில் வரக்கூடியது தான். ஸோ மேற்காசிய நாடுகளுடைய தொடர்பு அப்படின்றது இப்போ இல்லை, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசபடோமியா நகரங்களுக்கு அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு மெசபடோமியா நாகரிகம் அப்படின்றது இந்த மேற்காசியா நாகரிகம் தான். சிந்து நாகரிகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியாவோட வடக்கு பகுதியாகட்டும், இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆகட்டும், இது எல்லாமே சிந்து வெளி தான். ஸோ அப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா மேற்காசிய நாடுகளோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வணிக உறவு அப்படின்றது இருந்திருக்கு. மேற்காசியா பொருளாதார அடிப்படையில் குறிப்பிடத்தக்க பகுதியாக இந்தியாவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. நிலத்தால் சூழப்பட்ட எண்ணெய் வளமிக்க மத்திய ஆசியாவிற்கு ஒரு நுழைவாயிலாகவும் அமைந்துள்ளது. சபஹார் ஒப்பந்தம் எனப்படும் முக்கூட்டு ஒப்பந்தம் யார் யாருக்கு நடுவில் இந்த சபஹார் ஒப்பந்தம் போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்டுள்ளது.
சபஹார் துறைமுகத்தை பயன்படுத்தி 3 நாடுகளிலும் போக்குவரத்து வழித்தடங்கள் ஏற்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஏன் வந்து நம்ம சபஹார் துறைமுகத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம பாகிஸ்தானுக்கு உள்ளே போக முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சபஹார் துறைமுகம் அப்படின்றது உங்களுக்கு ஈரான் நாட்டுடைய துறைமுகம். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா குஜராத்திலேருந்து நம்ம கடல் வழியாக வந்து நம்ம சபஹார் துறைமுகத்தை அடையலாம். ஸோ அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஈரானை நம்ம ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி பை ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நம்ம கனெக்ட் ஆகி வர முடியும். ஓகேங்களா? ஸோ ஆப்கானிஸ்தானுக்குள்ளேருந்து நம்ம கனெக்ட் ஆகி வந்தோம் அப்படின்னா நம்ம லடாக் வழியாக இந்தியாவுக்குள்ளே வரவும் முடியும். ஸோ அப்போ கடல் வழி தரைவழி போக்குவரத்து அப்படின்றது நமக்கு பாசிபிள். அதுதான் இந்த சபஹார் ஒப்பந்தம். ஸோ அதனால தான் இந்த 3 நாடுகளும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு, இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான். உலகின் மிக பழமையான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்று சுமேரியா. இந்த சுமேரியா நாகரிகம் அப்படின்றது ஈரான் தான். ஓகேங்களா? சுமேரியா நாகரிகம் இருந்து பஹ்ரைன் வழியாக மெலுக்கா என்று அழைக்கப்பட்ட சிந்து வெளி நாகரிகம் வரை அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ கடல் வர்த்தகம் அப்படின்ற விஷயம் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரான் டு இந்தியா அப்படின்ற இருந்திருக்கு. இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், கடல்வழி டிரான்சாக்ஷன் அப்படின்றது பை சி அப்படின்றது இருந்திருக்கு. பிரபல அறிஞரான எம்எஸ் அக்வானி இடைக்காலத்தில் இந்தியர்களின் மருத்துவம், கணிதம் மற்றும் வானியல் திறமைகளை அரேபிய மற்றும் ஈரேனிய அறிஞர்கள் பெரிதும் மதித்ததோடு இறுதியில் அவர்களது அறிவுசார் பாரம்பரியத்தின் பகுதியாகவும் ஆனது அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். ஸோ நம்மளுடைய மருத்துவம், கணிதம், வானியல் திறமைகளை யார் போற்றியிருக்காங்க? அரேபிய அறிஞர்களும் போற்றியிருக்காங்க, ஈரானிய அறிஞர்களும் போற்றியிருக்காங்க. ஸோ இது வந்து மற்ற நாடுகளான இந்த உறவுகள் எப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ சர்வதேச அமைப்புகள் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி அமைக்கப்பட்ட அமைப்புகளான ஐநா சபையில் உறுப்பினராக இருக்குது. அணிசரா இயக்கத்தில் நம்ம நிறுவன தலைவராகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருப்போம். அதே மாதிரி சார்க் கூட்டமைப்பில் அந்த 8 நாடுகளில் ஒரு நாடாக வந்து இந்தியா இருக்குது. G20, அதே மாதிரி காமன்வெல்த்து, பிரிக்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிம்ஸ்டெக்கு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ IBSAன்னு சொல்லப்படக்கூடிய இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா இந்த கூட்டமைப்பில் இருக்குது. நிறைய கூட்டமைப்புகளை இந்தியா இருக்குது. இது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி, நாட்டுடைய வளர்ச்சி, இதை வந்து காரணமாக வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை விஷயத்தில் இந்தியா இருக்குது. ஐநா சபை எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே இந்தியா உதவுகிறது. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா. இந்த 5 நாடுகளும் சேர்ந்து தான் இந்த பிரிக்ஸ் அப்படின்ற கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. பிரிக்ஸோடைய தலைமையகம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீனாவுடைய ஷாங்காய் நகரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிரிக்ஸோடைய தலைமையகம் சீனாவின் ஷாங்காய் நகரில் இருக்குது. இப்போவும் இந்த 5 நாடுகள் தான் பிரிக்ஸில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய நாடுகள் சேர்ந்துருச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 நாடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமத்துவம் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு அந்த ஓட் பவர்ஸ் அப்படின்றது ஈக்குவலாக இருக்கும் இந்த 5 நாடுகளுக்கும் இடையே. பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் IMF அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை லட்சம் டாலர் வந்து IMF கேட்டிருப்பாங்க. ஸோ அது கொடுக்கக்கூடாதுன்னு கூட வந்து இந்தியா சொல்லியிருக்கும். ஆனால் இதெல்லாம் மீறி வித் அமெரிக்காவுடைய சப்போர்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா அந்த IMF ஃபண்ட் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு இதுதான். ஓகேங்களா? உலக வங்கியிலேருந்து நம்ம கடன் வாங்குவோம், சர்வதேச நாணய நிதியத்திலேருந்து IMF வந்து கடன் வாங்குவோம். ஆனால் இதற்கு ஒரு மாற்றாக ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவானது. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய இதில் ஆதிக்கம் யார் செலுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஆதிக்கம் அப்படின்றது இதில் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா நம்ம அதற்கான மாற்று பாதையை தேர்ந்தெடுத்துட்டு போகணும். இல்லைன்னா
அவங்கள அந்த மேலை நாடுகளை வந்து டிபெண்ட்டாகவே நம்ம இருக்க முடியாது அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படின்றது உருவாகுது. பிரிக்ஸோடைய நோக்கம் என்ன? பிராந்திய வளர்ச்சியை அடைவது, வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள் இடையே ஒரு பாலமாக இருப்பது, மனித மேம்பாட்டிற்கு மிக பரந்த அளவில் பங்களிப்பு செய்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வணிக ஒத்துழைப்பை வந்து அதிகரிக்கிறது, உள்நாட்டு நாணயங்கள் மூலம் வணிகம். இப்போ பிஸ்னஸ் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் பேஸ்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, டாலர் பேஸ்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் உலகம் ஃபுல்லாக செய்ய முடியும். இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம வந்து ரூபாயை கொடுத்து பிஸ்னஸ் பண்ணுறோம். ஒரு நாட்டுக்கும் நடுவில் பிஸ்னஸ் அப்படின்னாவே டாலர் பேஸில் தான் நடக்கும். அவங்க கரன்சி பேஸில் நடக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ரூபாயில் பண்ணுது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீனா வந்து யுவானில் பண்ணுது. அப்படின்னா இப்போ இந்தியாவும் சீனாவும் பிஸ்னஸ் பண்ணுது அப்படின்னா நடுவில் ப்ளே பண்ணக்கூடிய கரன்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரூபாயோ இல்லை வந்து யுவானோ கிடையாது. நடுவில் ப்ளே பண்ணக்கூடிய கரன்சி டாலர். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த டாலர் பேஸ்டாக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அமெரிக்காவுடைய மேலாதிக்கம் அப்படின்றது இருக்கிறதுனால தான் உள்நாட்டு நாணயங்கள் மூலம் நான் வந்து ரூபாயை கொடுக்குறேன், நீ வந்து உன்னுடைய நாட்டுடைய கரன்சியை கொடு, நம்ம வந்து அதுலேயே நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் போகுது. ஒன்றும் இல்லை, இப்போ கச்சா எண்ணெய் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரஷ்யாக்கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணுறோம். ஓகேங்களா, கச்சா எண்ணெய் ஆகட்டும், இயற்கை எரிவாயு ஆகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஷ்யாவிட்டேருந்து இறக்குமதி பண்ணுறோம். இது வந்து எப்போ நடந்துச்சு பார்த்திங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர் இது பண்ணிட்டு இருக்கும்போது பொருளாதார தடை அமெரிக்காவால் ரஷ்யா மேலே விதிக்கப்பட்டது. ஸோ இதனால் மற்ற நாடுகள்லாம் அது ரஷ்யா கூட பிஸ்னஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கிற டைமில் இந்தியா வந்து என்ன ஒரு டேர்ம்ஸில் வந்து ரஷ்யா கூட அந்த விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு பணத்தை கொடுக்கறது, அவங்க நாட்டு பணத்தை இங்கே கொடுக்கறது. ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனில் அதை செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய்க்கும் சரி, வாங்கக்கூடிய இயற்கை எரிவாயுக்கும் சரி, இதுக்கெல்லாம் வந்து இந்தியா ரூபாயாகவே அவங்களுக்கு பணம் அப்படின்றது கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா இங்கே பண்ணக்கூடிய பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க நாட்டுடைய ரூபாயை வந்து கொடுக்கறது. மீன்ஸ் வந்து அவங்களுடைய இது வந்து ரூபேல்னு நினைக்கிறேன், ரஷ்யாவுடைய பணம் வந்து ரூபேல். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய இதாகவே கொடுக்கறது. இது என்ன ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமாக ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிறோம், ரஷ்யா நம்மக்கிட்டேருந்து கம்மியாக வாங்குறாங்க. அப்போ நம்ம நாட்டுடைய பணம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக ரஷ்யா கிட்ட சேர்ந்துச்சு. ஸோ இதன் மூலமாக வந்து அந்த பணத்தை வச்சுட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்ற ஒரு குழப்பம் வரும்போது ஓகே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த அமௌண்ட் அப்படின்றது இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காஸ்ட்டாகவே அவங்க திருப்பி இது பண்ணுறாங்க. இது இந்தியாவுக்கு ஒரு பெனிஃபிட் தான். அப்போ உள்நாட்டு நாணயங்கள் மூலம் வணிகம் அப்படின்றது நடக்குது. நடப்பு சர்வதேச சிக்கல்களை எதிர்கொள்ளவும் பிரிக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ரீசனாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? நடப்பு சர்வதேச சிக்கல்களை எதிர்கொள்ளுதல். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இப்போ ரஷ்யாவுக்கு நடந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து அமெரிக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்ம இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு டாலரைசேஷன் இப்போ அதை நோக்கி தான் வந்து உலகம் போயிட்டுருக்கு, டாலரைசேஷன் நோக்கி தான் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி போகும்போது தான் அவங்களுடைய மேலாதிக்கத்திலிருந்து நாடுகள் விடுபட்டு அவங்கவுங்க நாட்டுடைய கரன்சியில் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோனோபோலியாக தான் இருக்கும். மல்டி போலாராக வரணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டது. உறுப்பு நாடுகளிடையே தகவல் தொழில்நுட்பங்களை பரிமாறிக்கொள்வதை ஊக்குவித்தல், பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துதல், இதெல்லாமே பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கான காரணம். இந்தியா வந்து எந்தெந்த கூட்டமைப்பில் இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இதை நீங்கள் அப்படியே நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே முக்கியமானது, மற்றதெல்லாமே நீங்கள் படிச்சுக்கிட்டாலும் போதுமானது. குழுவுடைய பேர், யார் யார் அந்த நாட்டில் உறுப்பினர்களாக இருக்காங்க. IBSA, I அப்படின்றது இந்தியா, B அப்படின்றது பிரேசில், SA அப்படின்றது சவுத் ஆஃப்ரிக்கா, தென்னாப்பிரிக்கா. BCIM பங்களாதேஷ், சீனா, இந்தியா, மியான்மர். இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை பேரிடர் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தரவுகள் கொடுக்குற அந்த ஒரு இதுக்காக வந்து ஃபார்ம் பண்ணப்பட்ட கூட்டமைப்பு. பிம்ஸ்டெக், பே ஆஃப் பெங்கால் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாடுகள்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட கூட்டமைப்பு தான் இது பிம்ஸ்டெக் அப்படின்றது. வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார கூட்டுறவிற்கான முயற்சி. வங்காளதேசம், இந்தியா, மியான்மர், இலங்கை, தாய்லாந்து, பூட்டான் மற்றும் நேபாளம்
இதில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள். BBIN பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள். எரிசக்தி ஆற்றலுக்காக இந்த கூட்டமைப்பு அப்படின்றது உருவாக்கப்பட்டது. ஷாங்காய் ஒத்துழைப்பு நிறுவனம் SCO, இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்வையாளராக இந்தியா இருக்குது. சார்க்கில் சீனா வந்து பார்வையாளராக இருக்கக்கூடியது. பிரிக்ஸோட நிதி கட்டமைப்பு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விஃப்ட் அப்படின்ற பேஸில் போகும். இப்போ நீங்கள் ஒரு பேங்க் டிரான்சாக்ஷனே பண்ணுறீங்கன்னா கூட ஸ்விஃப்ட் கோட் அப்படின்றது நீங்கள் ஒன்று பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது இந்த ஸ்விஃப்ட் கோட் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, உங்களுக்கு ஒரு மெசேஜிங் நெட்வொர்க்னு சொல்லலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக ஸ்விஃப்ட் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மெசேஜிங் நெட்வொர்க் தான். ஸ்விஃப்டோட எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்றது. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நான் உங்களுக்கு பணம் போடுறேன் அப்படின்னீங்களேன், உங்களுக்கு அந்த பணம் வரும்போது யார்கிட்ட இருந்து வந்துச்சு, அனுப்புனவருடைய பேர் என்ன, அவர் எந்த, அந்த பேங்க் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ அது ஒரு குறியீடாக உங்களுக்கு ஒரு 10 நம்பர் 11 நம்பருக்குள்ளே அது உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் நேமு, அந்த பேங்க்குடைய பிளேஸு, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அவங்களுக்கு உண்டான ஒரு குறியீடு இருக்கும் இல்லைங்களா, அது இது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த ஸ்விஃப்ட் கோடு அப்படின்றது. இதன் மூலமாக யார் பணம் அனுப்புனாங்க அப்படின்றது எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். இது வந்து 200 நாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய நிதி நிறுவனங்களில் இந்த ஸ்விஃப்ட் கோடு அப்படின்றது தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்விஃப்ட் கோடு வந்து யார் யூஸ் பண்ண முடியாது, ரஷ்யா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க மேலே பொருளாதார தடை விதிச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து மற்ற நாடுகளுக்கு, இப்போ ஏன் இந்தியாவுக்கு வந்து அவங்க நாட்டு பணத்தை தராங்க, டாலரில் இது பண்ணலாமே அப்படின்னா, டாலரில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்விஃப்ட் அப்படின்றது வேணும். பொருளாதார தடை விதிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த விஷயத்தை செய்ய முடியாது. அதனால தான் அவங்க நாட்டு பணத்தின் மூலம் யார் யார் அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்களோ அவங்க கூட அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட வந்து யூபிஐயில் போகுது. யூபிஐ பேமெண்ட் இருக்கு இல்லைங்களா, யூபிஐக்கு போகிறதுக்கான காரணம் இதுதான். இல்லைன்னா நம்ம இந்த ஸ்விஃப்ட்டை டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால தான் இந்த யூபிஐ பேமெண்ட்டுக்குள்ளே இந்தியா போகுது. ஈவன் வந்து இன்னும் வருங்காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளிநாட்டிலேயே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த யூபிஐ பேமெண்ட் அப்படின்றது பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம இங்கேருந்து டாலரை தூக்கிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இல்லை இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த அந்நிய செலவாணி டாலர் கையிருப்பு அப்படின்றது இருக்கும். இந்தியாவுக்கு போதுமான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்நிய செலவாணி டாலர் கையிருப்பு அப்படின்றது இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜான விஷயம். ஸோ இதற்கு மாற்றாக வந்து பிரிக்ஸ் என்ன கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ் பே அப்படின்ற ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகளின் அமைச்சர்கள் பணம் செலுத்தும் முறை தொடர்பான ஆலோசனைகளை தொடங்கினர். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிக்ஸ் பே அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம். இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த நாட்டு மக்கள் அந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த நாட்டுடைய கரன்சியே வந்து அதில் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். இந்த பிரிக்ஸ் நிதி வந்து எதற்கு முக்கியத்துவம் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். இப்போ உங்களுக்கு சோலார் எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விண்ட் எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீர்மின் சக்தி, இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதுல வந்து முன்னுரிமை அப்படின்றது இந்த பிரிக்ஸு பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு பண்ணும். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு இது முன்னுரிமை வழங்குகிறது. அதே மாதிரி அவசரகால நிதி ஒதுக்கீடு ஏற்பாடும் இந்த கூட்டமைப்பு செய்யும். அந்த பேங்க்குடைய பேர் என்ன? புதிய மேம்பாட்டு வங்கி, நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்றது தான், பல்துறை வளர்ச்சி வங்கி. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2014 சைன் பண்ணி 2015 செயல்பட்டு இருக்கு. பிரிக்ஸ் அப்படின்ற சொல் வந்து யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜிம் ஓநீல் என்ற பிரபலமான பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரிக்ஸ் அப்படின்ற சொல். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகிய நாடுகள் 2050ஆம் ஆண்டு வாக்கில் 6 தொழில்மயமாக்கப்பட்ட நாடுகளை விட டாலர் மதிப்பில் பெரிய நாடுகளாக உருவாகும் என்றும் கடந்த 300 ஆண்டுகளின் அதிகார போக்கு முற்றிலும் மாறுபடும் என்றும் அவர் கணித்தார். யாரு? ஜிம் ஓநீல் அப்படின்றவர்.
பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு ஓபெக். இந்த கூட்டமைப்பு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 1960 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு. எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள் இவங்க யார் யார்? ஈரான், ஈராக், குவைத்து, சவுதி அரேபியா, வெனிசுலா ஆகிய நாடுகள் தான் இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 நாடுகள் வந்து இந்த ஒபெக் கூட்டமைப்பில் உறுப்பினராக இருக்காங்க. இதில் சவுத் அமெரிக்கா, தென் அமெரிக்காவிலேருந்து 2 நாடுகளும், மிடில் ஈஸ்ட் மத்திய ஆசியாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து 6 நாடுகளும், ஆப்பிரிக்காவிலேருந்து 7 நாடுகளும் இந்த ஒபெக் கூட்டமைப்பில் இருக்காங்க. இது உங்களுக்கு பழைய எடிஷன் புக்கில் இருக்கும், புதுசில் வந்து அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஈராக்கில் பாக்தாத் நகரில் நிறுவப்பட்ட அரசுகளுக்கிடையான ஒரு அமைப்பு தான் இந்த ஒபெக் அமைப்பு. இதன் தலைமையகம் ஆஸ்திரியாவின் வியன்னா நகரில் உள்ளது. இந்த ஆஸ்திரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிடையாது, ஆஸ்திரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லர் இருக்கார் இல்லையா, ஜெர்மனுடைய அதிபர். ஸோ அவர் வந்து பிறந்தது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா தான். ஓகேங்களா? ஆஸ்திரியாவில் தான் பிறந்திருப்பார். அதற்கப்புறம் அவர் ஜெர்மனுக்கு வந்து போயிருப்பார். ஓகேங்களா? ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒபெக்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இந்த ஒபெக் நிறுவனுடைய உறுப்பினர்கள் யார்? ஈரான், ஈராக், குவைத்து, சவுதி அரேபியா, வெனிசுலா. இவ்வமைப்பில் 3 வகையான உறுப்பினர்கள் முறையே நிறுவன உறுப்பினர்கள், குழு உறுப்பினர்கள், இணை உறுப்பினர்கள் உள்ளனர். ஸோ நிறுவன உறுப்பினர்கள் யார்? இந்த 5 கண்ட்ரி தான். மற்றவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழு உறுப்பினர்கள், இணை உறுப்பினர்கள் தான். கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் மற்றும் அமைப்பின் நோக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் எந்த ஒரு நாடும் ஒபெக் அமைப்பில் உறுப்பினராகலாம். ஓகே, இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த ஒபெக் கூட்டமைப்பில் இருந்தால் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ உக்ரைன், அந்த ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் ஒபெக்ல இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 80%, 86% கச்சா எண்ணெய் வந்து நம்ம ஒபெக்ல இருந்து வாங்கிட்டு இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 35 to 40% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யாட்ட இருந்து வாங்குறோம். அப்போ பாதிக்கு பாதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யாட்ட இருந்து வாங்குறோம். பேலன்ஸ் தான் இப்போ ஒபெக் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். எந்த நாட்டில இருந்து வாங்குறோம்? ஈராக்கிட்ட இருந்தும் சவுதி அரேபியாவில இருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? 70% இயற்கை எரிவாயு, 95% சமையல் எரிவாயு, இதெல்லாமே வந்து ஒபெக் நாடுகிட்ட இருந்து இந்தியா வாங்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனையும் படிச்சுக்கிங்க. ஓகேங்களா? போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நான் அதை அடிஷ்னலாக வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். 86% கச்சா எண்ணெய், 70% இயற்கை எரிவாயு, 95% சமையல் எரிவாயு ஆகியவற்றை இந்தியா ஒபெக் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறது. இந்தியா ஒரு சிறந்த பங்காளராக ஒபெக் நாடுகளால் அடையாளம் காணப்படுகிறது. ஏன் வந்து இந்த அளவுக்கு நம்ம வாங்குறோம் அப்படின்னா, இந்தியாவில் போதுமான எண்ணெய் வளம் இல்லை. ஓகேங்களா? எண்ணெய் வளம் இல்லை, அதனால தான் வந்து ஒபெக் கூட்டமைப்பில் இருந்து இந்தியா வாங்கிட்டு இருக்கு. ஒபெக்கோடைய அந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ OPEC. ஓகேங்களா? ஒபெக். இது 1969ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஒரு சர்வதேச வடிவமைப்பு போட்டியின் மூலம் இச்சின்னமானது தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆஸ்திரிய வடிவமைப்பாளர் ஸ்வோபோடா இதை வடிவமைத்து போட்டியில் வென்றார். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதோட வந்து பாடம் முடிஞ்சது. புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். அந்த மேப்பை நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த மேப்பில் இருந்து அந்த அண்டை நாடுகளோடையும் சரி, இல்லை அண்டை மாநிலங்களோடும் சரி, இப்போ எப்படி வந்து எத்தனை ஸ்டேட் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்ற விஷயங்கள் கேள்விகளாக டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் எல்லா ஆங்கிள்லையும் நீங்கள் அந்த மேப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஒரு நோட் போட்டு எழுதிக்கிங்க. மக்மகான் எல்லைக்கோடு எந்த 2 நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. இந்தியா பின்வருவனவற்றுள் எந்த அமைப்பில் உறுப்பினராக இல்லை? G20 இருக்குது, ஷார்க்கில் இருக்குது, பிரிக்ஸில் இருக்குது, ஏஷியனில் இல்லை.
ஒபெக் என்பது எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு. இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது? வங்காளதேசம். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மியான்மர் கூட அதிகமாக பகிர்ந்துக்கும். ரொம்ப குறைவாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானோட பகிர்ந்துக்கும் 108 கிலோமீட்டர் சம்திங் தான் பகிர்ந்துக்கும். பின்வருவனவற்றை பொறுத்து கீழே கொடுக்கப்பட்ட குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். சல்மான் அணை ஆப்கானிஸ்தானில் இந்தியாவால் கட்டித்தரப்பட்டது. பராக்கா ஒப்பந்தம் இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம். சுக்கா நீர்மின் சக்தி வந்து பார்த்திங்கன்னா பூட்டானில் நம்ம போட்டிருக்கிறது. சாரதா கூட்டு மின்சக்தி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நேபாளத்தில் இது பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ 3142. எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? 7 நாடுகள் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. 2 நாடுகள் கடல்வழி எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. எந்த 2 தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகள்? இலங்கை மற்றும் மாலத்தீவு. எந்த இந்திய மாநிலம் 3 நாடுகளால் சூழப்பட்டுள்ளது? ஸோ இந்த கொஷினுக்கு தான் நான் சொல்கிறேன். இதை வந்து இந்த மேப்பை நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டேட்டுமே எந்தெந்த கண்ட்ரிஸோட இன்டர்லிங்க் ஆகிருக்கு, அதே மாதிரி எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடோட லிங்க் ஆகிருக்கு, இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லேயும் வந்து யோசித்து அதை ஒரு பாயிண்ட்டாக ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு நான் நிறையா கண்ட்ரிஸ் வந்து ஸ்டேட்ஸ் வந்து இன்டர்லிங்க் ஆகிருக்கிறத நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இதே கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த இந்தியா மாநிலம் 3 நாடுகளால் சூழப்பட்டுள்ளது? அருணாச்சல பிரதேசம். எந்தெந்த நாடு கூட? மேற்கில் பூட்டான் கூட, அதே மாதிரி மேற்கில் பூட்டான், வடக்கில் சைனா, கிழக்கில் மியான்மர் கூட அருணாச்சல பிரதேசம் தனது எல்லையை பகிர்ந்திருக்கு. மேகாலயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடு கூட தான் தனது எல்லையை பகிர்ந்திருக்கும், அது பங்களாதேஷ் கூட மட்டும்தான். மிசோரம் வந்து பார்த்திங்கன்னா 2 நாடுகள் கூட எல்லையை பகிர்ந்திருக்கும், ஒன்று பங்களாதேஷ், இன்னொன்று மியான்மர் கூட பகிர்ந்திருக்கும். அஸ்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நாடுகளுக்கு கூடவும் 6 மாநிலங்கள் கூடவும் எல்லையை பகிர்ந்திருக்கும். ஓகேங்களா? ரொம்ப அதிகமான மாநிலங்களோட எல்லையை பகிர்ந்திருக்கிறது அஸ்ஸாம் தான். வட மாநிலங்களில் வடகிழக்கு மாநிலத்தில் 2 நாடுகள் என்னென்ன? பூட்டான் கூட எல்லையை பகிர்ந்திருக்கும், பங்களாதேஷ் கூட எல்லையை பகிர்ந்திருக்கும், 6 வடகிழக்கு மாகாணங்கள் கூட மாநிலங்கள் கூட பகிர்ந்திருக்கும். என்னென்னது? அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிசோரம், திரிபுரா, அப்புறம் நாகாலாண்டு, எல்லாத்துக்கூடையும் வந்து அஸ்ஸாம் தனது எல்லையை பகிர்ந்திருக்கும். அருணாச்சல பிரதேசம் மட்டும் கிடையாது, சிக்கிமும் வெஸ்ட் பெங்காலும் கூட வந்து பார்த்திங்கன்னா 3 நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்திருக்கும். சிக்கிம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கில் நேபாள் கூடவும், வடக்கில் சைனா கூடவும், கிழக்கில் பூட்டான் கூடவும் எல்லையை பகிர்ந்திருக்கும். மேற்கு வங்காளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வடமேற்கில் நேபாள் கூடவும், வடகிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா பூட்டான் கூடவும், கிழக்கில் பங்களாதேஷ் கூடவும் உங்களுக்கு எல்லையை பகிர்ந்திருக்கும். ஓகேங்களா? அதுபோக உங்களுக்கு வடமேற்கில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் கூட எல்லையை பகிர்ந்திருக்கக்கூடிய மாநிலங்கள் என்ன, யூனியன் டெரிட்டரிஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்கள் குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், இதெல்லாமே பாகிஸ்தான் கூட எல்லையை பகிர்ந்திருக்கக்கூடிய மாநிலங்கள். யூனியன் டெரிட்டரிஸ் ஜம்மு காஷ்மீரும் லடாக்கும் பாகிஸ்தான் கூட எல்லையை பகிர்ந்திருப்பாங்க. ஸோ பாகிஸ்தானுக்கும் நமக்கும் எல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா 3323 கிலோமீட்டர் பார்டர் ஷேரிங் இருக்குது. ஆப்கானிஸ்தான் கூட 106 கிலோமீட்டர் பார்டர் ஷேரிங் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரி மட்டும் தான் ஆப்கானிஸ்தான் கூட பார்டர் ஷேரிங் இருக்கும். எந்த யூனியன் டெரிட்டரின்னு பார்த்தீங்கன்னா லடாக் மட்டும்தான். ஓகேங்களா? ரொம்ப குறைவான ஒரு பகுதி, 106 கிலோமீட்டர் மட்டும்தான். அதே மாதிரி லடாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருந்தாலும் 3 நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்திருக்கிறது. அது என்னென்ன நாடுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூடயும் பகிர்ந்திருக்கும், ஆப்கானிஸ்தான் கூடயும் பகிர்ந்திருக்கும், சைனா கூடவும் பகிர்ந்திருக்கும். இதெல்லாம் மேப்பு நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா எது எத்தனை நாடுகளோட பகிர்ந்திருக்கு அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்துக்க முடியும். ரொம்ப முக்கியம், புவியியல் சார்ந்து கேட்கக்கூடிய கேள்விகள், இந்த மாதிரி கேள்விகள் ரொம்ப அதிகமாகவே இடம்பெறுது. அதனால் கம்பல்சரி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? 5 மாநிலங்கள். ஒன்று உத்தரகாண்ட், யூபி, உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம். இந்த 5 மாநிலங்கள். சுதந்திரமடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் சர் சிரில் ராட்க்ளிஃப். இமயமலையில் உள்ள ஒரு சிறிய முடியாட்சி நாடு எது? பூட்டான் தான். இடிமின்னல் நிலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாடும் பூட்டான் தான். இந்தியா தென்கிழக்காசியாவிற்குள் செல்வதற்கான ஒரு நுழைவாயிலாக மியான்மர் இருக்கிறது. இந்தியாவிற்கு சொந்தமான டின்பிகா காரிடர் என்ற பகுதி மேற்கு வங்காளம் வங்காளதேச எல்லையில் அமைந்துள்ளது. இதை குத்தகைக்கு கொடுத்துருக்காங்க. 2011 குத்தகைக்கு கொடுத்துருக்காங்க வங்காளதேசத்துக்கு இந்தியா. இந்தியா மற்றும் மியான்மரின் கலடன் போக்குவரத்து திட்டம் பின்வரும் போக்குவரத்து முறைகளில் எந்த முறையில் அமைக்கப்பட்டுள்ளது? சாலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப்பல், உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. இந்த 3 வழியிலுமே இருக்கும். 1, 3, 4. இந்தியாவும் பிரான்சும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி ISA இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் தொடங்கியுள்ளன. காரணம், இது கடகரேகை மற்றும் மகர ரேகை ஆகியவற்றுக்கு இடையேயான நாடுகளை சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்பில் ஒன்றிணைப்பது. இரண்டுமே சரிதான். ஓகேங்களா? கூற்று சரி, காரணமும் சரி, சரியான விளக்கமும் கூட. பிராண்டிக்ஸ் விசாகப்பட்டினத்துடைய ஆடை நகரம். இதில் தான் யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா? இலங்கை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தகவல் தொடர்பு இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம் COMCASA காம்கசா, இது யார் கூட பண்ணியிருக்கோம்? அமெரிக்கா கூட பண்ணியிருக்கோம். சிங்கன்சென் ரயில் அதிவேக புல்லட் ட்ரெயின் யார்? ஜப்பான். பிரிக்ஸோடைய தலைமையகம் எங்கே இருக்குது? ஷாங்காயில் இருக்குது. ஒப்பெக் கூட்டமைப்புடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இது ஆஸ்திரியா வியன்னா நகரம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த பாடம் முடிவடைந்தது. இந்த பாடத்தில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கிளாஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.